குட்டி கதைகள். கண்மணி அவளது வீட்டில் ஒரே பிள்ளை. அவள் மிகவும் புத்திசாலி. எப்பொழுதும் அவள் ஏதாவது துருதுருவென்று செய்து கொண்டே இருப்பாள். அன்று அவளுக்கு பள்ளி விடுமுறை நாள். அத்துடன் அன்று விஜயதசமியும் கூட. அதனால் அவள் அவளுடைய பாட்டி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பெற்றோரிடம் கேட்டாள். அவர்களும் அதற்கு இணங்கி அவளை அழைத்து கொண்டு பாட்டி வீட்டிற்கு சென்றனர். பாட்டிக்கும் கண்மணி என்றால் கொள்ளை பிரியம். கண்மணியை கண்ட பாட்டியும் அவளை கட்டி அணைத்துக் கொண்டார். பின்னர், கண்மணி, இன்று விஜயதசமி அல்லவா, வா சென்று முப்பெரும் தேவிகளை வணங்கலாம் என்று கூறினர். அதை கேட்ட கண்மணி, முப்பெரும் தேவிகளா? யார் பாட்டி அவர்கள் என்று கேட்டாள். பாட்டியும் சிரித்துக் கொண்டே, துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய மூவரும் தான் முப்பெரும் தேவிகள். நவராத்திரி விரதமே இவர்களுக்காகத்தான் அனுஷ்டிக்கப்படுகிறது என்று கூறினர். உடனே கண்மணியும், நவராத்திரி விரதம் எதற்காக பாட்டி கொண்டாடப்படுகிறது என்று கேட்டாள். பாட்டியும் அதற்கு, சொல்லுகிறேன் கேள் கண்மணி. நவராத்திரி என்பது 9 இரவுகளை குறிக்கின்றது. இதில் முதல் 3 நாட்களும் வீரத்தை தருகின்ற துர்க்கைக்காகவும், அடுத்த 3 நாட்களும் செல்வத்தை தருகின்ற லக்ஷ்மிக்காகவும், இறுதி 3 நாட்களும் கல்வியை தருகின்ற சரஸ்வதிக்காகவும் விரதம் இருந்து வழிபடுகின்றோம். 10வது நாளை விஜயதசமியாக கொண்டாடுகின்றோம். விஜயதசமியை ஆயுத பூஜை என்றும் கூறுவார்கள். அன்று நாம் நமது தொழிலில் பயன்படுத்தும் ஆயுதங்களை படைத்து வழிபடுவோம். கலைஞர்கள் தமது இசைக்கருவிகளை படைப்பார்கள் என்று கூறினர். அப்போது கண்மணி, பாட்டி பாட்டி, நானும் எனது புத்தகங்களை படிக்கலாமா என்று கேட்டாள். நிச்சயமாக படிக்கலாம் என்று பதிலளித்தார் பாட்டி. பின்னர் கண்மணி பாட்டி வீட்டு பூஜை அறையில் அழகான பொம்மைகள் அடுக்கி வைத்திருப்பதை பார்த்தாள். அவள் பாட்டியிடம், பாட்டி, இங்கே ஏன் அழகான பொம்மைகளே அடுக்கி வைத்திருக்கிறீர்கள்? இந்த பொம்மைகளை எல்லாம் நான் எடுத்து விளையாடலாமா பாட்டி? இல்லை கண்மணி, இதை கொலு என்று சொல்லுவார்கள் என்றார் பாட்டி. கொலுவா? அப்படி என்றால் என்ன பாட்டி என்று கேட்டாள் கண்மணி. பாட்டியும், கொலு என்பது எல்லா உயிரினங்களிலும் இறைவனை காணலாம் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றது. அதனால்தான் பலவிதமான பொம்மைகளை அழகாக அடுக்கி வைப்பார்கள் கண்மணி என்று கூறினர். அதற்கு கண்மணியும், ஓ, அப்படியா பாட்டி? நவராத்திரி விரதத்தில் இவ்வளவு விடயங்கள் உள்ளனவா? சரி பாட்டி, எனக்கு மிகவும் பசிக்கிறது, நாங்கள் சாப்பிடலாமா என்று கூறியபடி பாட்டியை அணைத்து கொண்டாள். எல்லோரும் சாப்பிட சென்றார்கள்.